காளிதாசர் எழுதிய 2 நூல்களை கூறு. குமார வம்சம், குமார சம்பவம், ரகுவம்சம். மு. கருணாநிதி ஆரம்பித்த பத்திரிகை எது? எந்த வயதில் ஆரம்பித்தார்? முரசொலி. 14 வயதில். உலகில் அதிகம் பேர் வாங்கும் நாளிதழ் எது? எண்ணமொழி. அசாகி ஹும்பன் ஜப்பானிய மொழி. தமிழில் வெளிவந்த முதல் நாவல் எது? பிரதாப முதலியார் சரித்திரம். அச்சு எழுத்துக்களில் வெளியான முதல் இந்திய மொழி தமிழ். முதல் செய்தித்தாள் இந்தியாவில் வந்தது எப்போது? எந்த மொழி? ஜனவரி 27, 1780 ஆங்கிலம். முதல் செய்தித்தாள் எங்கிருந்து என்ன பெயரில் வெளிவந்தது? கல்கத்தாவில் பெங்கால் கெசட். இந்தியாவில் அதிகம் விற்பனையாகும் வார இதழ் எது? குமுதம் தமிழ். தேசிய போராட்டத்தின் போது கேசரி என்ற பத்திரிகை நடத்தியவர் பாலகங்காதர திலகர். காந்திஜி ஆசிரியராக பணிபுரிந்த 2 பத்திரிகைகள் எவை? யங் இண்டிகா, நவஜீவன். சீனாவின் மிக பிரபலமான பத்திரிகை எது? பீப்பிள்ஸ் டெய்லி. வந்தே மாதரம் என்ற பாடல் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆனந்த் மடம் பெங்காலி. அதிக பத்திரிகைகள் வெளிவரும் மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம் 3564. எந்த பத்திரிகையும் வெளிவராத இந்திய பகுதி? அருணாச்சல பிரதேசம், லட்சத்தீவு. நம் நாட்டில் அதிக பத்திரிகைகள் வெளிவரும் மொழி எது? இந்தி. இப்போது வெளிவரும் பத்திரிகையில் மிகவும் பழமையானது எது? குஜராத் டெய்லி, பாம்பே சமாச்சார். யுனெஸ்கோ கூரியர் என்ற பத்திரிகை எத்தனை மொழிகளில் வருகிறது? 15 மொழிகளில். 35 மொழிகளில். யுனெஸ்கோ கூரியர் 35 மொழிகளில் வருகிறது. தமிழ்நாட்டின் தெருக்கூத்தை மகாராஷ்டிரத்தில் எவ்வாறு அழைக்கின்றனர்? தமர்ஷா. மகாராஷ்டிராவில் தமர்ஷா. உலகில் உள்ள மொத்த வண்ணங்கள் எத்தனை? 5,267,000 பெயரிடப்பட்டவை. 1 ரூபாய் தாளில் யாருடைய கையெழுத்து காணப்படும்? ஃபைனான்ஸ் செக்ரட்டரி. ரவிசங்கர் எந்த வாக்கியத்துடன் சம்பந்தப்பட்ட கலைஞர் சித்தர்? மிகவும் பழமையான வேதம் எது? ரிக் வேதம். குச்சிப்புடி நடனம் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தது? ஆந்திரா. கதகளி நடனம் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தது? கேரளா. தமிழ்நாட்டின் நாட்டிய கலை எது? பரதநாட்டியம். ஒரு குழந்தை ஒரு மனிதனின் தந்தை எனச் சொன்னவர் வேர்ட்ஸ்வர்த். முதல் நூற்றாண்டின் மத்தியில் பல கலைகளிலும் சிறந்து விளங்கிய நகரம் எது? பாடலிபுத்திரம். முதலில் பி.டி. கோயென்கா விருது பெற்ற கார்ட்டூன் ஓவியர் யார்? ஆர்.கே. லட்சுமணன். உலக புகழ் வாய்ந்த மோனலிசா ஓவியத்தை வரைந்தவர் லியோனார்டோ டாவின்சி. குகேசன் எந்த கலையில் புகழ்பெற்றவர்? ஓவியக்கலை. மோகினி நடனம் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தது? கேரளம். அம்பிகை ஒரு தரிசனம் என்னும் பக்தி பாடல் தொகுப்பை 4 மணி நேரத்தில் இயற்றிய கவிஞர் யார்? கண்ணதாசன். சண்டிகார் நகரை வடிவமைத்தவர் யார்?
லீ கார்பசியர். பியானோவை கண்டுபிடித்தவர் யார்? கைடே டி ஆர்சோ. முதல் இசைக்கருவி எது? குழல். எந்த நகரம் வயலின் கருவியில் பிறப்பிடம்? கிரிமோனா, இத்தாலி. தான்சேன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? சிறந்த இசைக்கலைஞர்களுக்கு. சார்னர் இயக்கத்தை நிறுவியவர் யார்? பேட்டன் பவுல், யூகே. பேட்டன் பவுல், யூகே. நைலான் என்ற பெயர் எதிலிருந்து வந்தது? நியூயார்க் மற்றும் லண்டன் ஆகிய பெயரிலிருந்து. கீதாஞ்சலி என்ற நூலை எழுதியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என கூறியவர் கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என கூறியவர் கணியன் பூங்குன்றனார். உலகின் மிகப்பெரிய புத்தகத்தை தயாரித்தவர் யார்? பீட்டர் ட்ரெண்டில், சுவிட்சர்லாந்து. உலகின் மிக அதிகமாக விற்பனையான புத்தகம் எது? பைபிள். உலகின் மிக அதிகமாக விற்பனையான இரண்டாவது புத்தகம் எது? ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்க்கை வரலாறு. உலகின் மிகச்சிறிய புத்தகம் ஓல்ட் கீஸ்கோல் அளவு 1 மில்லிமீட்டர் x 1 மில்லிமீட்டர். ஓல்ட் கீஸ்கோல் அளவு. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133 அதிகாரங்கள் உள்ளன. உலகின் மிக நீளமான காவியம் எது? மகாபாரதம். திருப்பி படித்தாலும் அதே வார்த்தை வரும் இந்திய மொழி எது? மலையாளம். மிகவும் பழமையான கல்வெட்டுக்கள் எங்கு உள்ளன? ஆண்டு ஹரப்பா, கிமு 2500. இந்தியாவில் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் உள்ள பழமையான கல்வெட்டு உருவாக்கியவர் யார்? அசோகர். அசோகரின் கல்வெட்டுக்களை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? பெரோஸ் ஷா துக்ளக். மீரட்டில் மிக அதிக கல்வெட்டுக்களை பாதுகாத்து வரும் இந்திய நகரம் மைசூர். அசோகரது கல்வெட்டில் காணப்பட்ட மொழி எது? பிராமி. இந்தியாவின் முதல் கலைக்களஞ்சியம் எம்மொழியில் வெளிவந்தது? வங்காள மொழி. ஆங்கில மொழியில் முதல் நாவலை எழுதியவர் சாமுவேல் ஹட்சின்சன். 1741. செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை என்று முழங்கியவர் மகாத்மா காந்தி. ஜிப்ரால்டர் ஜலந்தியை நீந்தி கடந்த முதல் பெண்மணி யார்? இங்கிலீஷ் கால்வா ஜிப்ரால்டர் ஜலசந்தியை நீந்தி கடந்த முதல் பெண்மணி யார்? ஆர்த்தி பிரதான். இங்கிலீஷ் கால்வாயை முதலில் நீந்தி கடந்த ஆசிய மனிதர் அபிஜித் ராவ். எவரெஸ்ட் சிகரத்தை முதலில் தொட்டவர் டென்சிங் ஹில்லரி. தன் நாட்டு பெயரை அதன் தபால் தலையில் காட்டாத நாடு இங்கிலாந்து. தன் நாட்டு பெயரை அதன் தபால் தலையில் காட்டாத நாடு இங்கிலாந்து. ஒரு சீட்டுக்கட்டுக்கு எத்தனை சீட்டுகள் உண்டு? 53. ஒரு சீட்டுக்கட்டுக்கு எத்தனை சீட்டுகள்? 53. தபால் தலை சேகரிப்பு பெயர் என்ன? பில்லெட்லி. மகாபாரதத்தை தொலைக்காட்சி படமாக்கியவர் யார்? பி.ஆர். சோப்ரா. சுவாதி முத்தியம் என்ற தெலுங்கு படத்தின் இயக்குனர் யார்? சுவாதி முத்தியம். கே. விஸ்வநாத்.
யா தோன் கே பாரத் படத்தின் இயக்குனர் சாந்தாராம். இந்தி மொழி படம். சினிமாவை பற்றி K.A. அப்பாஸ் எழுதிய புத்தகத்தில் பெயர் என்ன? மேட், லேட், வேர்ஸ்ட் ஆஃப் இந்தியன் ஃபிலிம். மேட் வேர்ஸ்ட் ஆஃப் இந்தியன் ஃபிலிம். உலக இந்திய சினிமா. உலகில் அதிக சினிமா பாடல்களை பாடிய பெண்மணி யார்? லதா மங்கேஷ்கர். அபராஜிதா என்ற படத்தை இயக்கியவர் மொழி. சத்யஜித் ரே, பெங்காலி. காந்தி படத்தில் காந்தியாக நடித்தவர் பென் கிங்ஸ்லி. அதிக முறை ஆஸ்கார் விருது பெற்றவர் யார்? வால்ட் டிஸ்னி. ஆஸ்கார் விருதுகளை வழங்கும் நாடு எது? அமெரிக்கா. முதல் முழு நீல திரைப்படம் எது? எப்போது வெளியானது? த கிரேட் ட்ரெயின் ராபரி 1903. சினிமாவை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். சினிமாவை பற்றிய அறிவியலுக்கு என்ன பெயர்? சினிமாடோகிராஃபி. நகைச்சுவை தந்தை என போற்றப்பட்டவர் அரிஸ்டாபன்ஸ். கிரேக்க நாடக ஆசிரியர். இந்தியாவின் முதல் பேசும் படம் எது? ஆலம் ஆரா. சினிமாவிற்கு நம் நாட்டில் வழங்கப்படும் உயர்ந்த விருது தாதா சாஹிப் பால்கே விருது. சினிமாவிற்கு நம் நாட்டில் வழங்கப்படும் உயர்ந்த விருது தாதா சாஹிப் பால்கே விருது. முதல் இந்திய திரைப்படம் எது? ராஜா ஹரிச்சந்திரா திரைப்படம் எடுத்தவர் தாதா சாஹிப் பால்கே. 1987 தாதா சாஹிப் பால்கே விருது பெற்றவர் ராஜ் கபூர். சிறப்பு ஆஸ்கார் விருது பெற்ற முதல் இந்தியர் சத்யஜித் ரே. அதிக திரைப்படங்கள் வெளிவரும் இந்திய மொழி இந்தி. தமிழில் முதல் வண்ண திரைப்படம் ராஜராஜ சோழன். அதிக படங்களில் கதாநாயகனாக நடித்த நடிகர் யார்? பிரேம் நசீர். மலையாளம். அதிக படங்களில் கதாநாயகனாக நடித்த நடிகர் பிரேம் நசீர். மலையாளம். சுவாமி சங்கராச்சாரியார் படம் வெளிவந்த மொழி எது? சமஸ்கிருதம். இப்படம் வென்ற விருது எது? தங்கத்தாமரை விருது. திரைப்படங்களுக்கு A சான்றிதழ் வழங்கப்படுவதன் பொருள் என்ன? அடல்ட்ஸ் ஒன்லி, வயது வந்தவர் மட்டும். கார்ட்டூன் படங்களை உருவாக்கியவர் யார்? வால்ட் டிஸ்னி. சார்லி சாப்ளின் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இங்கிலாந்து. சாத்தானின் கவிதைகள் என்ற நூலை எழுதியவர் சாலமன் ருஷ்டி. தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, ஜவஹர்லால் நேரு. சத்திய சோதனை என்பது யாருடைய சுயசரிதை? மகாத்மா காந்தி. நோபல் பரிசு பெற்ற த குட் எர்த் என்ற நூலின் பெயர் அமெரிக்க நாவலாசிரியர் ஆவார் பில்ட் எஸ் பக். பஞ்சதந்திர கதைகளை எழுதியவர் சோமா சர்மா. தமிழில் மகாபாரதத்தை எழுதியவர் யார்? அதன் பெயர் என்ன? வில்லிபுத்தூரார் வில்லிபாரதம். தாகூருக்கு நோபல் பரிசு பெற்று தந்த நூல் எது? கீதாஞ்சலி. ரொட்டி துண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? அண்ணாதுரை. ரொட்டி துண்டு என்ற நாவலை எழுதியவர் யார்? அண்ணாதுரை. அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுதியவர் யார்? கண்ணதாசன். அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுதியவர் கண்ணதாசன். லேபர் ப்ராப்ளம் இன் இண்டிகா இண்டஸ்ட்ரீஸ் என்ற நூலை எழுதியவர் B.V. கிரி. நள்ளிரவு சுதந்திரம் எழுதியவர்கள் சாரி காலின்ஸ், டாமிக் லேப்பியர். மார்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் எழுதியவர் ஷேக்ஸ்பியர். வெனிஸ் எழுதியவர் ஷேக்ஸ்பியர். கிளியோபாட்ராவின் கணவர் பெயர் என்ன? ஆண்டனி. முட்டாள்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 1.
தொழிலாளர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது மே 1. டார்ஜான் என்பதன் பொருள் என்ன? வெள்ளைத்தோல் என பொருள். டார்ஜான் வெள்ளைத்தோல். வெளிநாட்டு படங்களுக்கு நம் நாட்டில் அனுமதி அளிப்பது எது? நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். மெரிஷ் கடிகம் எழுதியவர் யார்? சுத்ரகா. சிவாஜி கணேசன் நடித்த முதல் திரைப்படம் எது? பராசக்தி. த லாஸ்ட் சூப்பர் என்ற புகழ்பெற்ற ஓவியத்தை வரைந்தவர் லியோனார்டோ டாவின்சி. எப்போது மத்திய திரைப்பட தணிக்கை குழு ஏற்படுத்தப்பட்டது? 1951 பம்பாய். திரைப்படத்திற்கு யூ சான்றிதழ் வழங்குதலின் பொருள் என்ன? அன்ரெஸ்ட்ரிக்டட் பப்ளிக் எக்ஸிபிஷன். உலகின் மிகப்பெரிய இந்து கோயில் எங்கு உள்ளது? அங்கர்வாட் விஷ்ணு கோயில், கம்போடியா. அங்கர்வாட் விஷ்ணு கோயில், கம்போடியா. மாண்டலின் இசைக்கருவியில் அதிர்வு கம்பிகள் பயன்படுகிறது. ஆம். ஆஸ்ட்ரானமி என்பது இலக்கிய பொருள் என்ன? நட்சத்திரங்களின் பேச்சு. உலகின் மிக கடினமான பசைப்பொருள் எது? வைரம். இந்தியாவின் புனித நதி எது? கங்கை. நாயினுடைய உடல் வெப்பநிலை மனித வெப்பநிலையை விட குறைவா? இல்லை. நாயினுடைய உடல் வெப்பநிலையை மனித வெப்பநிலையை விட குறைவா? இல்லை. நாயினால் வண்ணங்களை காண இயலுமா? முடியாது. கருப்பு வெள்ளைதான். ஆஸ்கார் விருது முதலில் பெற்ற நடிகர் யார்? ரயில் ஜென்னிங்ஸ். ஐஸ்கிரீமை கண்டறிந்தவர் யார்? கிரால்டு திஸ்யம். இசிஜியை கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் இந்தோவான். பூனைகளை கண்டு தோன்றும் பயத்திற்கு என்ன பெயர்? அனுரோபோபியா. ஒரு குயருக்கு எத்தனை பேப்பர்கள் உள்ளன? 24. எத்தனை குயர்கள் கொண்டது ஒரு ரிம் ஆகும்? 20. உலகில் முதல் வரைபடம் மேப் வரைந்தவர் யார் என நம்புகின்றனர்? அனெக்சிமெண்டர். உலகில் முதலில் வரைபடம் மேப் வரைந்தவர் யார்? அனெக்சிமெண்டர். ஒரு ஏக்கர் நிலப்பரப்புக்கு எத்தனை சதுர மீட்டர்களை கொண்டது? ஒரு ஏக்கர் நிலப்பரப்பு 4047 சதுர மீட்டர்கள். இயேசு கிறிஸ்து பேசிய மொழி எது? அரமாய்க். மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் முதல் பெயர் என்ன? முகமது. இந்தியன் இங்க் முதலில் எங்கிருந்து வந்தது? சீனா. இந்தியன் இங்க் முதலில் எங்கிருந்து வந்தது? சீனா. 1992க்கான யுனெஸ்கோவின் அமைதி பரிசு யாருக்கு அளிக்கப்பட்டது? அன்னை தெரேசா.